சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா கிட்ட சேது பேசுனதுக்கு அப்புறமா சேது மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. அவுட் ஹவுஸ்க்கும் பார்த்தா சேது வராரு. தமிழ்ச்செல்வி பார்த்தா காலேஜுக்கு கிளம்பாம பேக்கெல்லாம் எடுக்காம இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கா? கையில் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகிறாளோ அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா இங்கே ஸ்கேன் ரிப்போர்ட்டு மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஏய் நில்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏன் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமோ அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமாடி இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. ஏன் பார்த்தா தெரியல, கையில் ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கேல, எங்கே கிளம்புவாங்க? இன்னைக்கு டாக்டர் ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா ஒன்றுமே ஓடலை. என்ன சொன்னீங்க? நீங்களும் வரீங்களா? எதுக்கு வரணும்? இது உங்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நான் உங்க கூட வரேன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன எதுக்கு இது தேவையில்லாமல் பேசுகிற, கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் வராங்க. தமிழுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இங்கே ஸ்கேன் செக் பண்ண போகிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியை டாக்டர் கேட்குறாங்க, ஏம்மா உன் கூட உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், தமிழை சொல்லுவோமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. வந்திருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும், சரிம்மா அவரை உள்ள கூப்பிடு, அவரு குழந்தையோடைய மூமெண்ட் எல்லாம் பார்க்க வேணாமா? ஸ்கேன் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே தான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் என்ன வெளியே உட்காந்துருக்காரு, போய் நான் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா வெளியே எந்திரிச்சு வந்து, உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏனே அது கூப்பிட்றாங்க, உனே தானே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நீங்கள் அப்புறம் என் கூட எதுக்கு தான் வந்தீங்க? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிறன்னு மனசுக்குள்ளே தோணுதில்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு என்கிட்ட அவர் கௌரவ குறைச்சல், நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி போ அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தா இங்கே சேது வரவும், என்ன சேது நீங்கள் தானே தமிழ்ச்செல்வியோடைய ஹஸ்பண்ட், குழந்தையோடைய மூமெண்ட், குழந்தை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, குழந்தையோடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்கேனில் இதெல்லாம் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அப்படிலாம் இல்லை டாக்டர், சரி உங்களை செக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினச்சி நான் வெளியே இருந்தேன். சரி சேது, இந்த மானிட்டரில் நீங்கள் பாருங்கள், நான் தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோடைய முகம், அதே மாதிரி குழந்தையோடைய உடல் வளர்ச்சி, குழந்தையோடைய அசைவு எல்லாமே இந்த மானிட்டரில் தெரியும், நீங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளே போகிறாங்க. தமிழ்ச்செல்வியையும் பார்த்தா ஸ்கேன் பண்ணுறாங்க. இதில் சேது பார்த்தா குழந்தைய பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. தடவை தான் வந்தோம், பொய்யா போச்சு, எதையோ சொல்லி ஏமாத்திட்டா, இந்த தடவையாவது குழந்தை முகத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப ஆர்வமாக மானிட்டர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா வருது. இதை ஒரு நிமிஷம் சேது பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதையே பார்க்குறாரு. சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைக்கு பதிலாக இங்கே சேதுவோடைய அம்மா முகமும் சேதுவோடைய அம்மா ஆத்மாவும் அதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் சேதுக்கு ஒன்றுமே ஓடலை. அம்மா அம்மா அன்னைக்கே சொன்னாங்களே, தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னாங்களே, அப்போ இதில் தெரிகிறது நம்ம அம்மா தான் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்காரு. தமிழ்ச்செல்வியை பார்த்தா டாக்டர் இங்கே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சேது என்ன குழந்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சேது பார்த்தா எதுவுமே பேசாமல் அந்த மானிட்டரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சேது என்ன குழந்தைய பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், மிஸ்டர் சேது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. என்ன சேது என்னமோ வெளியெல்லாம் உட்காந்துருந்தீங்க, இப்போ குழந்தைய பார்த்தீங்களா இல்லையா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத கூட கவனிக்காம இப்படி ஆர்வமாக மானிட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், குழந்தைய பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரிங்க சேது, உங்கள் குழந்தை நல்ல வளர்ச்சியில் இருக்குது, அதே மாதிரி சரியான நேரத்துக்கு மாத்திரை சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலே போதும், நீங்கள் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகலாம். தமிழ்ச்செல்வி இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் கொடுக்குறாங்க. தமிழும் சேதுவும் இங்கே வெளியே வந்ததும் சேது பார்த்தா தமிழுடைய கையை பிடிக்கிறாரு. தமிழுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது உண்மைதான் தமிழ், இப்போ அந்த மானிட்டரில் உன் வயிற்றில் வளர்கிற சிசுவை பார்க்கல, நான் என் அம்மாவை தான் பார்த்தேன், என் அம்மா தான் உன் வயிற்றில் வளர்றாங்க, என் அம்மா திரும்ப எனக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கண் கலங்கி தமிழுடைய கண்ணத்தை பிடிச்சி
ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காரு.